நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எம்எஃப்பில் 254DI ஒரு டைனா ட்ராக் அப்படின்னு சொல்கிற மாடலு. இந்த மாடலை பற்றினா ஒரு ஃபுல் ரிவ்யூ, அதாவது என்னென்ன மாதிரி ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இதுவரையே நம்ம விவசாயம் சேனலில் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வண்டியோட ஹெச்பியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 ஹெச்பி வண்டி, 3 சிலிண்டர் வண்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 254லேயே வந்து ஸ்மார்ட் சீரிஸ் வண்டி வந்து பதிவு பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை தேவைண்டாக்கா நான் டிஸ்பிளேயில் வந்து கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்டா செக் பண்ணி பார்த்துக்குங்க. வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னாக்கா 2700. அதே மாதிரி கிளட்ச் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டியூல் கிளட்ச் ஆப்ஷன். வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 ஃபேஸில் வந்து வண்டி வந்துருங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சீரிஸ் வண்டி. ஸ்மார்ட் சீரிஸ் வண்டிக்கு இந்த வண்டிக்கு பார்த்திங்கனாக்கா வித்தியாசங்கள் வந்து நிறையா வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி 4 வீல் டிரைவ் வண்டி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு எம்எஃப் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன மெயினாக வந்து நம்ம பார்க்கலாம்னாக்கா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து கிங் வந்து எம்எஃப்ஐ வந்து சொல்லலாம். நம்ம மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் 5 லிட்ரு 6 லிட்ரு அந்த மாதிரி வந்து அடிக்கும். எம்எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து இருக்காது. 4 வீல் டிரைவில் ஆக்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நார்மலான ஆக்சில். இந்த ஆக்சிலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எம்பிபியில் வந்து ப்ளவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக வந்து இருக்குது. ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.5க்கு 20 டயர் சைஸு. ஒரு மீடியமான ஒரு 50 ஹெச்பி ரேஞ்சுக்கு இந்த டயர் சைஸு வந்து போதுமானது. இன்டரில் பார்த்திங்கனாக்கா நமக்கு பார்த்திங்கனாக்கா கியர் ஆப்ஷனு லோ மீடியம் ஹைன்றதில் 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா கியர் ஆப்ஷன் வந்து இருக்குது. கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கான்சன்மெண்ட்ஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வித்து சடில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது. ஒரு 50 ஹெச்பி வண்டியில் சடில் ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 540 எக்கனாமி இருக்குது. லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா 2050 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. நமக்கு அந்த இன்டரில் வந்து ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரீயாக நீட்டாக வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நீட்டாக வந்து இருக்குது. பிரேக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா ஆயில் இம்ப்ரெஸ்ட் பிரேக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு. இந்த வண்டியோட ஒரு டோட்டல் வெயிட்டு, இந்த வண்டியோட மொத்த வெயிட்னு பார்த்திங்கனாக்கா 2190 கிலோ வெயிட்டு. அதே மாதிரி ஃபியூவல் கெப்பாசிட்டி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 55 லிட்ரு. ஹைட்ராலிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஹைட்ராலிக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2-வே டிசி வால்வ் வந்து வண்டி ஃபிட்டர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2-வே டிசி வால்வை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம்பி ப்ளோ இந்த மாதிரி வரப்பு கட்டுற மிஷினு யூஸ் பண்ணையில் பார்த்திங்கனாக்கா ஈஸியாக வந்து இருக்குது. நம்ம ஒரு 50 ஹெச்பி கேட்டகரியில் ஒரு மஹேந்திரா இருக்கட்டும், சோராஜாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 2-வே டிசி வால்வ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கனாக்கா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபிட்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த 2-வே டிசி வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 ஹெச்பியில் எந்த அளவுக்கு பேக் க்ரவுண்ட் வந்து கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான க்ரவுன்னு கொடுத்துருக்காங்க. பேக்கு டயர் சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 14.9க்கு 28 டயர் சைஸ், ஒரு மிட்ரேஞ்ச் டயர் சைஸு. இது நம்ம சேத்துல ஓட்டுறதுக்கும் நம்ம புழுதியில் ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இதிலே பார்த்திங்கனாக்கா 2 வீல் டிரைவ்லையும் இதே ஆப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி 4 வீல் டிரைவ்லையும் இதே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பற்றினா ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன். உழவு வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.